ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை சப்பாத்தி நான் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பட்டர் நல்லா சூடாகி முதல்ல உருகி வரட்டும். பட்டர் நல்லா முழுமையாக உருகி வந்த உடனே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குங்க. வெங்காயம் ரொம்ப கலர் மாதிரி வதங்கி வரணுங்கிறதுல லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இது கூட 5 மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்தோன்னா தக்காளி 5 தக்காளி சேர்த்துக்கணும். வெங்காயத்தை விட தக்காளி கூட தான் சேர்த்துக்கணும். இது கூடவே 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை 5 பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்க விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்து வதக்குனிங்கன்னா நமக்கு தக்காளி வந்து சட்டுன்னு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 4-5 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், சரியாக ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டு பார்த்தோன்னா தக்காளி சாஃப்டாக நமக்கு வதங்கி வந்திருக்குது நல்லாவே தெரியும். தக்காளி வந்து ரொம்ப வதங்கி வரணுங்கிற அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இதோடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபேன் காற்றுல வச்சு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கின அந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அலம்பிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்த பிறகு அவ்வளோதான். இப்பொழுதைக்கு இதை அப்படியே உரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போவும் பட்டர் சூடாகி உருகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பட்டர் உருகி வந்தோடனே இதில் 3 சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலம்பிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது லைட்டாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்குங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. லைட்டாக ஒரு கொதி வரும்போதே கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. தக்காளி வதக்கும் போதுமே நம்ம கல் உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம், அதனால் இந்த சமயத்தில் உப்போட டேஸ்ட்டை பார்த்து தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவை நல்லா கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கிரேவியை லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தை விட அதிகமாக தக்காளியை தான் வதக்கிட்டு அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கிரேவி வந்து லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மையாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சுகர் கரையிற வரைக்கும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர் தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லா பன்னீரையுமே இந்த கிரேவியில் சேர்த்த பிறகு கரண்டி வச்சு லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இந்த மாதிரி நமக்கு கிரேவி கொதிக்கட்டும். கடைசியாக இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் ஒரு ஃப்ளேவருக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பட்டர் தான் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சிங்கன்னா இந்த பட்டரும் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துடும்.
அப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை எடுத்து சாப்பிடும்போது அந்த பட்டரோட ஃப்ளேவர் நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் செஞ்சு முடிச்சாச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.